அன்புள்ள சகோதரர்களே, பாவ மன்னிப்பு அவருடைய வாழ்க்கையில் இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்றால், இஸ்திக்பார் செய்வது, தௌபா செய்வது ஒருவருடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு என்ன, அதாவது ஒரு முக்கியமான ஒரு வணக்க வழிபாடு, முக்கியமான இபாதத் அப்படி என்று சொன்னால், ஏன் அல்லாஹு தஆலா இந்த வணக்க வழிபாட்டை, இந்த இஸ்திக்பாரை அதாவது எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதனூடாக நாங்கள் இபாதத்தை, உபூதியத்தை புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், இதற்கு குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அதாவது அருள்கள், மிக முக்கியமான சிறப்புகள், மிக முக்கியமான ஒழுங்குகளை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலே மிக முக்கியமான ஒரு செய்தி தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறான். சஅல சாயிலும் பி அஸாபி வாक़ி. அந்த வசனம் ஏன் இறங்கியது என்கின்ற காரணத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஒருவர் வந்து அல்லாஹ்விடத்தில் என்ன செய்றாரு, துஆ கேட்கிறார். அது அல்லாஹு தஆலா அந்த வசனத்துடைய கருத்து என்னன்னு சொன்னால், தண்டனை நிகழட்டும் என்று ஒருத்தர் என்ன செய்றாரு, துஆ கேட்கிறாரு என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆரம்ப வசனத்துடைய கருத்து அது. சஅல சாயிலும் பி அஸாபி வாक़ின்னு சொன்னா ஒரு தண்டனை நிகழட்டும் என்று துஆ கேட்கிறார், தண்டனை நிகழட்டும் என்று துஆ கேட்கிறார். அது அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது, வைது காலுல்லாஹும்ம இன் கான ஹாதா ஹுவல் ஹக்க மின் இன்திக ஃபஅம்திர் அலைனா ஹிஜாரத்தன் மினஸ் ஸமா வஇத்தினா பி அஸாபின் அலீம். அவர்களிலே ஒருவர் சொன்னார் என்பது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுற அந்த துஆ எப்படி கேட்டார் தெரியுமா? அல்லாஹும்ம. நம்ம எல்லா கேட்கிற துஆல என்ன சொல்லுவோம்? அல்லாஹும்மன்னு வார்த்தை சொல்லுவோம். அதை சொல்ற அல்லாஹ் தஆலா, அல்லாஹும்ம இன் கான ஹாதா ஹுவல் ஹக்க மின் இன்திக். இந்த முஹம்மது சொல்வதுதான் உண்மை என்றிருந்தால், யா அல்லாஹ். யார்கிட்ட துஆ கேட்கிற? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில். இந்த முஹம்மது சொல்வதுதான் உண்மையாக இருந்தால், யா அல்லாஹ் ஃபஅம்திர் அலைனா ஹிஜாரத்தன் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து கல்மாரியை பொழியவை, அழிஞ்சு நாசமாக போகணும். இவன் சொல்றது உண்மையாக இருந்தா, யாரு? முஹம்மது சொல்றது உண்மையாக இருந்தா, யாருக்கு எதிராக யார்கிட்ட துஆ? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் துஆ. ஃபஅம்திர் அலைனா ஹிஜாரத்தன் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து கல்மாரியை பொழியவை, அவித்தினா பி அஸாபின் அலீம், அல்லது கடுமையான தண்டனையை கொண்டு எங்களை அழிச்சு. அப்படி நடக்காது. அவரே என்ன சொல்றாரு தெரியுமா? அப்படியெல்லாம் நடக்காது. ஏன்னா இவர் சொல்றது பொய், இவர் சொல்றது பொய். இவர் சொல்றது உண்மையா இருந்தா இப்ப கேட்ட துஆ கபூலாகி என்ன செஞ்சிடும்? எல்லாமே அழிஞ்சு போய். இவர் சொல்றது பொய் என்றதுக்கு அல்லாஹ்வே ஆக்கினாங்க. அல்லாஹ்வே இந்த மாதிரி ஒரு சவால் விடப்பட்டால், இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பாக இறைவனிடத்திலே பிரார்த்திச்சா, சக்தி எல்லா வல்லமையுள்ள இறைவன் என்ன செய்யலாம்? ஒரு செகண்ட்ல எல்லாரும் என்ன செஞ்சிடலாம்? அழிச்சிடலாம். அல்லாஹ் பதில் சொல்றான், வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வஅன்த ஃபீஹிம் வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வஅன்த ஃபீஹிம், நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான். இந்த துஆல இதுக்கு மேல கேட்டாலும் சரி. ஏன்? இன்னா அர்சல்னாக, அதாவது ரஹ்மத்தன் லில் ஆலமீன், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், உம்மை இந்த உலக மக்களுக்கு ரஹ்மத்தாகவே அன்றி நாம் என்ன செய்யவில்லை, அனுப்பவில்லை. முழு உலகத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஒரு அதாப் என்ன செய்யாது, இறங்காது. இப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? வமா கானல்லாஹு லியுஅذிபஹும் வஅன்த ஃபீஹிம், நீங்கள் இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் தஆலா அவர்களை தண்டிக்க மாட்டான். வமா கானல்லாஹு முஅذிபஹும், அல்லாஹ் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடும் காலம் எல்லாம் அவர்களை தண்டிக்க மாட்டான். அவங்க பயந்துட்டாங்கடா, இஸ்திக்பார் செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான்? அதுக்கும் தண்டிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தண்டனை நம்ம செய்யக்கூடிய பாவங்கள், நம்ம செய்யக்கூடிய மோசமான செயல்கள், நம்ம செய்யக்கூடிய தவறுகள், நம்ம செய்யக்கூடிய துரோகங்கள், நம்ம செய்யக்கூடிய அநியாயங்கள் எல்லாம் எங்களுக்கு வராம நின்று கொண்டிருக்குது அப்படி என்று சொன்னாலே என்ன அர்த்தம் தெரியுமா? நம்முடைய இஸ்திக்பார் நம்ம செய்து கொண்டிருக்கிறோமே, பாவ மன்னிப்பு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா கானல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் பாவ மன்னிப்பு தேடும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை என்ன செய்ய மாட்டான்? தண்டிக்க மாட்டான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப எமது இஸ்திக்பார் எங்களுக்கு இன்னாண்டு வர இருக்கக்கூடிய அதாபை என்ன செஞ்சிரும்? தடுத்துரும். எங்களுக்கு வர இருக்கக்கூடிய பெரியோர் அழிவை என்ன செஞ்சிரும்? அந்த இஸ்திக்பார் தடுத்து கொண்டிருக்கும். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது தடுத்து கொண்டிருக்கும் என்று குர்ஆன் எப்படிப்பட்டவர்களுக்கு சொல்கிறது? அல்லாஹ்ட்டை அதாப கேட்டவர்களுக்கு என்ன செய்கிறது? குர்ஆன் சொல்வதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப எனவே அதாபு கேட்டே அதாபு இறங்கல, அதாபு கேட்டு கூட அதாபு இறங்கல. எதனால? இஸ்திக்பார் செய்யக்கூடிய ஒரு சமுதாயம் அங்கே இருப்பதனால். காபிர்கள் இஸ்திக்பார் செய்யல, ஆனா இஸ்திக்பார் செய்யக்கூடிய சமுதாயம் இந்த ஊர்ல என்ன செய்யுது? இருக்கிறனால யாரோ இஸ்திக்பார் செய்வதனால யாருக்கோ என்ன செய்யாது? அழிவு வரவில்லை என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இஸ்திக்பார் என்பது எமது வாழ்க்கையிலே வரக்கூடிய மிகப்பெரிய அழிவுகளை,
மிகப்பெரிய துன்பங்களை எல்லாம் என்ன செய்யும், தடுக்கும் என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கிறோம், இந்த பாவ மன்னிப்பு என்ற செய்தியின் மூலம் நம்ம புரிந்து கொள்கிறோம். காரணம், அல்லாஹ்வுடைய அடியார்கள், உணரக்கூடிய அடியார்கள் இருப்பது.